மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தலைவரையும் செயலாளரையும் பதவி விலகுமாறு கோரிக்கை. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் தங்களது பதவிகளில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என்று கோரி காங்கேசன்துறை தொகுதி கிளை உத்தியோகபூர்வ கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதில் 2025 மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வலிவடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கலில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்புமனு படிவங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில வேட்பாளர்கள் ஏமாற்றப்பட்டு போலி கையொப்பங்களும் இடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் பல முறை நேரிலும் எழுத்து மூலமாகவும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் எந்தவித விசாரணையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்று தமிழரசுக் கட்சியின் காங்கேசன்துறை தொகுதிக்கான கிளை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தேர்தல் முறைமை அங்கீகாரம் கிடைத்தவுடன் மாகாண சபை தேர்தல் நிதி பிரச்சினை அல்ல, அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. புதிய தேர்தல் முறைமையை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் முழுமையாக தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், தேர்தலை நடத்த அரசாங்கத்திற்கு நிதி பற்றாக்குறை இல்லை என்றும் தேர்தலை விரைவாக நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார். விருப்பு வாக்கு முறைமையற்ற தொகுதி அடிப்படையிலான புதிய தேர்தல் முறைமையின் மூலம் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை நேரடியாக தெரிவு செய்ய முடியும் என்றும் தேர்தல் செலவுகள் குறைவதுடன் பெண்களின் பிரதிநிதித்துவமும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கான புதிய தேர்தல் முறைமை தொடர்பான பணிகள் தற்போது பாராளுமன்ற குழுவின் பரிசீலனையில் இருப்பதாகவும் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடைந்து பாராளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகள் மாகாண சபைகளின் கீழ் நிர்வகிக்கப்படுவதால் மக்கள் பிரதிநிதிகள் விரைவில் தெரிவு செய்யப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கு சுமார் 10 முதல் 15 பில்லியன் ரூபாய் மட்டுமே தேவைப்படும் நிலையில் அரசாங்கத்திடம் அதற்கான நிதி இருப்பதாகவும் தேர்தலை நடத்த பணத்தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஈராண்டுக்குள் நிறைவு. காணாமல் போனோர் தொடர்பாக பதிவாகியுள்ள 11,000 முறைப்பாடுகள் குறித்த விசாரணைகளை அடுத்த 2 வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் செம்மணி விவகாரத்தில் உண்மையை கண்டறிவதற்கு அரசாங்க தரப்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்றும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரச தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேசிய நல்லிணக்கம் என்பது மிக முக்கியமானது. அதனை ஏற்படுத்துவதற்காக அனைத்து வழிகளிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனைத்து மக்களினதும் ஜனாதிபதி ஆவார். வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆட்சிக்கு வடக்கில் இருந்தும் பலத்த ஆதரவும் வெற்றியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. காணி விடுவிப்பு உட்பட பல வழிகளிலும் நல்லிணக்கத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் வடக்கிலும் தெற்கிலும் பெற்றோர் இன்றும் கண்ணீர் வடித்து வருகின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு போதிய ஆளணி வளம் இருந்திருக்கவில்லை. நாம் உடனடியாக புதிய ஆட்சேர்ப்புகளை செய்து 60 பேரை அதில் இணைத்திருந்தோம். மேலும் இதற்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது தலா 3 பேர் கொண்ட 15 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இதன் மூலம் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை 2 வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று செம்மணி விவகாரத்திலும் உண்மையை கண்டறிவதற்கு அரசாங்க தரப்பில் இருந்து முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் செல்ல அனுராவுக்கு விசா நிராகரிப்பா, அரசு மறுப்பு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பிரான்ஸ் நாட்டுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு அவருக்கு விசா மறுக்கப்பட்டதை காரணம் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் அடிப்படையற்றவை. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், ஜனாதிபதியின் பிரான்ஸ் விஜயம் ஒத்திவைக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து பிரான்ஸ் அரசாங்கத்தினால் ஜனாதிபதிக்கான விசா நிராகரிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் சில தரப்பினர் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர்.
சமூக ஊடகங்களில் பரவும் இத்தகைய தகவல்களை யார் என்ன நோக்கத்திற்காக பரப்புகிறார்கள் என்பதை மக்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுமக்களை தவறான வழியில் திசை திருப்பும் வகையிலான இத்தகைய போலியான தகவல்களை உருவாக்குபவர்கள் மற்றும் திட்டமிட்டு அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புபவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கே இணையவழி பாதுகாப்பு சட்டம் தற்போது வரைவு செய்யப்பட்டு வருகின்றது. சமூக ஊடக பயன்பாடு தொடர்பில் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இத்தகைய போலியான செய்திகளே காரணமாக அமைகின்றன. பிரான்சுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் இருதரப்பு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைவாகவே இந்த விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினருக்கும் மிகவும் வசதியானதொரு திகதி மற்றும் காலப்பகுதி வரும் நாட்களில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். அத்துடன் இந்த விஷயம் தொடர்பாக எம்மாலோ அல்லது பிரான்ஸ் தூதரகத்தாலோ உத்தியோகபூர்வமாக திகதிகள் எதுவும் முன்னதாக அறிவிக்கப்பட்டும் இருக்கவில்லை என்றார். வடக்கு கிழக்கில் தொல்லியல் பிரச்சினைகளுக்கு அனைவரும் ஏற்கும் தீர்வு தேவை. தமிழரசு கட்சி வலியுறுத்தல். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொல்லியல் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் அண்மையில் சந்தித்து வடக்கு மற்றும் கிழக்கின் தொல்லியல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடியுள்ளார்கள். இந்த சந்திப்பில் திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலய வளாகத்தில் உள்ள 54 கடைகளை அகற்றுதல், பேரதீவு பற்று மற்றும் வாழைச்சேனை பிரதேச சபைகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை மீளப்பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாந்தாமலை முருகன் ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் தொல்லியல் பிரச்சினைகளை நேரில் ஆய்வு செய்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. மேலும் தொல்லியல் திணைக்களத்தின் இலச்சினை அனைத்து இனங்களையும் மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும், குச்சவெளி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரைகள் தொடர்பான விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருக்கோணேஸ்வரர் ஆலய அபிவிருத்தி பணிகளுக்கான அனுமதிகளை விரைவாக வழங்குவதோடு குருந்தூர் மலை மற்றும் விடுக்குநாரி மலை உள்ளிட்ட இடங்களில் தமிழ் மக்களின் வழிபாட்டு உரிமை முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகள் முறையாக அமுல்படுத்தப்பட்டால் வழிபாட்டு உரிமைகள் பிரச்சினைகள் ஏற்படாது என்றாலும் நடைமுறையில் அவை முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்ற கவலையும் இந்த சந்திப்பில் முன்வைக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. புதிய தமிழ் முஸ்லிம் அரசியல் கூட்டணிக்கு எதிர்ப்பு. பகிரங்க விவாதத்திற்கு வைத்தியர் யூசுப் அழைப்பு. கொழும்பில் அண்மையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் சக்திகளை மீண்டும் முன்னிறுத்தும் முயற்சி என சமத்துவ மக்கள் முன்னணியின் தலைவர் வைத்தியர் YLM யூசுப் தெரிவித்துள்ளார். கல்முனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், இந்த கூட்டணி பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை நோக்கமாக கொண்டதல்ல என்றும் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சி என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் முஸ்லிம் சமூகத்தின் காணி மற்றும் நிர்வாக உரிமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டி சில முஸ்லிம் அரசியல் தலைவர்களின் நடவடிக்கைகளையும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் உரிமைகள், காணி பிரச்சினைகள் மற்றும் புதிய கூட்டணியின் நோக்கங்கள் குறித்து ரவுஃப் ஹக்கீம், ரிச்சார்ட் பதியுத்தீன் மற்றும் M.A. சுமந்திரன் ஆகியோருடன் பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் அவர்கள் நேரம் மற்றும் இடத்தை அறிவித்தால் தாம் பங்கேற்க தயாராக உள்ளதாகவும் வைத்தியர் யூசுப் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் அதிகார பகிர்வு, காணி உரிமைகள் மற்றும் நிர்வாக எல்லைகள் தொடர்பான அரசியல் விவாதங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் புதிய கூட்டணி குறித்த இந்த விமர்சனம் அரசியல் அரங்கில் மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தரம் 6 ஆங்கில பாடப்புத்தக குளறுபடி. ஒட்டுமொத்த கல்வி மறுசீரமைப்பும் 2027 வரை பிற்போடப்பட்டுள்ளது. தரம் 6 ஆங்கில பாடப்புத்தக அலகில் இடம்பெற்ற இணையதள முகவரி தொடர்பான சர்ச்சையை அடுத்து தேசிய கல்வி நிறுவனத்தின் சில உயர் அதிகாரிகள் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஆங்கில கற்றல் அலகில் எழுத்துப்பிழை காரணமாக பொருத்தமற்ற இணையதள முகவரி ஒன்று இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் அதிகாரிகளின் கவனக்குறைவினால் ஏற்பட்டதா அல்லது வேறு நோக்கங்களுடன் இடம்பெற்றதா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் உத்தரவின் பேரில் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை மட்டம் தொடர்ச்சியான மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட புதிய மதிப்பீட்டு முறைமையை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக பிற்போடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
புதிய முறையின் கீழ் மாணவர்களின் மதிப்பீட்டில் 70% புள்ளிகள் பாடசாலை மட்ட மதிப்பீடுகளின் மூலமும் 30% புள்ளிகள் பரீட்சைகள் மூலமும் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பாடப்புத்தக சர்ச்சையை தொடர்ந்து இந்த மாற்றங்களை அமல்படுத்துவதை 2027 ஆண்டு வரை ஒத்திவைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தற்போதைய பாடத்திட்ட முறையே தொடருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாடப்புத்தக அச்சிடல் மற்றும் விநியோக நடவடிக்கைகளில் ஏற்பட்ட செலவுகள் தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் சுமார் 65 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதி வீணாகியுள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இணையதள இணைப்புகள் உள்ளிட்ட பாடப்புத்தக உள்ளடக்கங்களை வெளியிடுவதற்கு முன்னர் மேலதிக பரிசோதனைகளில் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நடைமுறைகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentetta welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. அங்கீகாரம் பெறுவதற்காக திமுக முன்னாள் நிர்வாகியிடம் லஞ்சம் கொடுத்து ஏமாந்த 59 தனியார் பள்ளி நிர்வாகத்தினர். அங்கீகாரம் பெறுவதற்காக திமுக முன்னாள் நிர்வாகி அரசகுமாரிடம் லஞ்சம் கொடுத்து ஏமாந்த 59 தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் இதுவரை போலீசில் புகார் அளித்துள்ளனர். திமுக நிர்வாகியான அரசகுமார் தனியார் பள்ளிச்சங்கம் ஒன்றை பேரளவுக்கு நடத்தி வந்திருந்தார். ஆளும் கட்சியிலும் அரசிலும் இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறுவது, புதுப்பித்தல் செய்வது போன்ற வேலைகளை செய்து வந்தார். இதற்கென கணிசமான தொகையை லஞ்சமாக பெற்று வந்திருந்தார். இப்படி லஞ்சம் கொடுத்த பலருக்கு வேலையை செய்து கொடுக்காமல் மோசடி செய்து விட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசகுமார் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைதான நிலையில் அவரிடம் லஞ்சம் கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் பலர் புகார் அளிக்க தொடங்கியுள்ளனர். இதுவரை 59 பள்ளிகள் புகார் அளித்துள்ளனர். அவர்கள் கொடுத்த லஞ்ச பணம் 7.34 கோடி ரூபாய். இந்த புகார் அடிப்படையில் 24 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. லஞ்சமாக வசூலித்து மோசடி செய்த பணத்தில் எங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளன என போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் இருக்கும் பல 100 பள்ளி நிர்வாகத்தினரிடம் அரசகுமார் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை லஞ்சமாக பெற்று மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். தங்க மோதிரங்கள் கொள்முதலுக்கு டெண்டர். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் தங்க மோதிரங்கள் கொள்முதலுக்கான டெண்டரை கோரியுள்ளன. தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி தொடங்கி வைக்க உள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களின் புதிதாக பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் குழந்தையை வரவேற்கும் வரவை பிரதிபலிக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதும் குழந்தை பிறப்பை நினைவுகூரும் வகையில் தாய்மையின் பெருமையை கொண்டாடும் நோக்கிலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயற்படுத்த ஆண்டுதோறும் 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் இந்த திட்டத்தின் பயனை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஈரான் நாட்டின் முக்கிய தலைவர்கள் இறந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் ஈரான் அதன் இராணுவ திறன்களையும் அந்நாட்டின் முக்கிய தலைவர்களையும் இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் மறைந்த உயர் தலைவரான அலி காமேனியின் மகன் முஜ்தபா காமேனியும் 90% இல்லாமல் போய்விட்டார் என்றும் கூறியுள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியின் போதே ட்ரம்ப் இவ்விதமாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, எல்லாம் போய்விட்டது. அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அழிந்துவிட்டன. அவர்களின் மிகச்சிறந்த தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர் என்றார்.
கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானில் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரான் உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டுள்ளார். அவ்வேளை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அலி காமேனியின் மகனான மொஜ்தபா காமேனியும் பலத்த காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. காயமடைந்த மொஜ்தபா காமேனி அதன் பின்னர் பொதுவழிக்கு செல்லவில்லை, எந்தவொரு நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை. தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட மொஜ்தபா காமேனி சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர் வசிக்கும் இடம் குறித்த உறுதியான தகவல்களும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. ஈரான் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகளில் ஈரான் பதில் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சில மாதங்களாக நீடித்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து கடந்த வார இறுதியில் அமெரிக்காவும் ஈரானும் இராணுவ நடவடிக்கைகளில் மீண்டும் இறங்கியுள்ளன. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தப்படுகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். ஏவுகணை ஆபத்து, வளைகுடா வான்பரப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றிய விமான போக்குவரத்து பாதுகாப்பு முகாமை பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக விமான நிறுவனங்களுக்கு புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பஹ்ரைன், குவைட், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் வான்வெளியை தவிர்க்குமாறு இந்த அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதால் சிவில் விமானங்களின் பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. வரும் ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த தற்காலிக தடை அமுலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான பாதைகளை மாற்றியமைப்பதன் மூலம் சாத்தியமான விபத்துக்களை தவிர்க்க இந்த சர்வதேச அமைப்பு முயன்று வருகிறது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். எமது யூடியூப் தளத்தின் சந்தாதாரர்களாகவும் மாறிக்கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.